சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு. வாங்க, பொறுமையா சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதில் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். ஓபிஎஸ் வேறு என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையுடைய இடைக்கால பட்ஜெட்டுடைய இறுதி நாளான இன்று அதிமுக வெளிநடப்ப செஞ்சிருந்தாங்க, புறக்கணித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர் எம்எல்ஏ இருவர் மட்டுமே இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த இறுதி நாள் நிகழ்வு நிறைவேற்ற ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் திடீரென இன்று சந்தித்து பேசியிருந்தார். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி சொல்ல முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பை தற்போது ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சி மீண்டும் வரும், திமுகவே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் எனக்கும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தை பிறந்தால் வழி பிறக்கும், பொறுத்திருந்து பாருங்கள், நான் ஒரு கூட்டணி அமைப்பேன் என ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே பல முறை தெரிவித்தார். தை மாதம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மார்ச் பிறந்திருக்கிறது.
உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 2026 தேர்தலில் நீங்கள் எப்படியாக பணியாற்றிருக்கிறீர்கள், எந்த கூட்டணிக்கு செல்ல இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய ஒரு சூழல அவர் வழி பிறந்து விட்டது, தமிழ் மக்களுக்கும் வழி பிறந்து விட்டது, விரைவில் அறிவிப்பேன் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதற்காக தான் சந்தித்தார் என்பது தொடர்பான தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் 5 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்ததாகவும் அதற்காக தமிழக முதலமைச்சரை நேரில் இன்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக அவர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவாரா என்ற கேள்விகள் செய்தியாளர்கள் எழுப்பிய ஒரு சூழல்ல அதற்கும் அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆசியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க, பொறுமையா பின்னாடி வாங்க சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.